அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியும் அதிமுக எடப்பாடி தலைமையில் அதிமுக கட்சியும் இணையும். டிடிவி தினகரன் ஐயாவோட ஜாதகத்தை அடிப்படையில் பார்க்குறப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 10ல் குரு பவுண்டர் கோச்சாரத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உச்சம் வருவார். அந்த 10ல் சில பேருக்கு பதவியும், சில பேருக்கு 10ல் மந்திரியாக கூட ஆகுவாங்க. அந்த அடிப்படையில் இவருக்கு கட்சி தலைவருங்கிறதுல எடுத்து அதிமுக ஒரு நல்ல போஸ்டிங் வருவார். கட்சி உள் பிரச்சனைனால பல பேர் கட்சியை விட்டு பிரிஞ்சு போறதுனால அதிமுக அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி அழியாது. அதிமுக நல்லபடியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுக மீண்டும் எழுச்சி பெறும், அதுல இந்த மாற்று கருத்து இல்லை. இனிமேனாச்சும் இந்த மாதிரி எடப்பாடி ஐயா மற்றவங்களாம் இணைச்சி, ஒரு டிடி தினகரன்லாம் இணைச்சி எல்லாத்தையும் பண்ணி கட்சியை வலு சேர்க்க பாருங்க. வலு சேர்த்தாதான் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஜெயிச்சாதான் அதிமுக கட்சி நல்லபடியாக இருக்கும். எடப்பாடி ஐயா மோகனை பற்றி கேட்டீங்க, மிதுனை பற்றி கேட்டீங்க. இப்போதைக்கு கட்சிக்குள்ள பதவி கொடுக்க மாட்டார் எடப்பாடி ஐயா. கடந்த 2011 உலகக்கோப்பையில் இந்தியா தான் வெல்லும், ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாது என்பதை 45 நாட்கள் முன்பே கணித்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியின் ஜாதகத்தை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணி 163 174 இடங்கள் உறுதியாக வெல்லும் என்பதை 10 நாட்கள் முன்பே மிக துல்லியமாக கணித்த 2009 மக்களவை தேர்தலில் மன்மோகன் சிங் தான் பிரதமராக வருவார் என்பதை 35 நாட்கள் முன்பே கணித்த, கடந்த முறை நடந்த மக்களவை தேர்தலில் மோடி தான் பிரதமராக வருவார் என்பதை 48 நாட்கள் முன்பே கணித்த நமது சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் ஐயா வணக்கம். ஓம் சிவாய நம. சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அதிமுக கட்சி நிறைய பிளவுகளா பிரிஞ்சு, அதுல இருந்து ஒருத்தர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு தினகரன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு. இப்போ திருப்பி அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இணைய போறதா ஒரு தகவல் இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தினகரன் ஐயா அவர்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தினகரன் ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் சேர்றதுனால அரசியல் களம் எப்படி மாறும்? அது மட்டும் இல்லாம எடப்பாடி ஐயாவோட மகன் மிதுன் பழனிசாமி அவர்கள் கட்சிக்குள்ள ஒரு முக்கியமான போஸ்டிங் வர்றதாகவும் பேசிட்டு இருக்காங்க. அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பத்தி கொஞ்சம் விலாவாரியா சொல்ல முடியுமா? கண்டிப்பா, நல்ல செய்தி கேட்டீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஸ்ரீ வாங்கி 27 நம்ம சேனல், சொந்த சேனலு. நான் பல வீடியோவில், பல சேனல்கள், பல டிவியில் பேசியிருக்கேன். இது நம்ம சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டினியூவாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஜோதிட நிதியாக, ஆன்மீக நிதியாக, எல்லா அரசியல், விளையாட்டு, எல்லா விஷயமும் உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், கேட்டுங்க. அதிமுக பொதுச்செயலாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இதை டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கட்சி தலைவரான டிடிவி தினகரன். இப்போ 2 பேர் கட்சியும் வச்சு இப்போ அதிமுக உள்ள 2 பேருமே ஒரே கட்சி தான், தாய் கழகம் தான் அதிமுக. ஒரு சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலையால ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் கட்சியில் பல பிரிவுகள் ஏற்பட்டு அதில் தினகரன் ஐயா தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் பாட்டு இயங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அதிமுக இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற 2026 தேர்தலில் கூட்டணி அமைச்சு எலெக்ஷனை சந்தித்தாங்க. இன்னைக்குள்ள அரசியல் வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் மாறி போயிட்டு, காலங்கள் மாறி போயிட்டு, எல்லாமே டிஜிட்டல் உலகம் ஆயிட்டு. எல்லாமே டிஜிட்டல் உலகம் போயிட்டதுனால கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சீனியருக்கெல்லாம் பழைய மாதிரி கிடையாது. இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க, ஜென்சி வந்துட்டு. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவங்களோட கை ஓங்கியிருக்கும். எல்லாம் சோசியல் மீடியா வச்சு தான் இன்னுமே அரசியல். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிமுகங்கிறது மிக முக்கியமான ஒரு கட்சி. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, பல ஆண்டு தமிழகத்தை ஆண்ட கட்சி. அது அவ்வளோ பெரிய கட்சி. அந்த அடிப்படையில் டிடிவி தினகரன் ஐயாவோட ஜாதகத்தை அடிப்படையில் பார்க்குறப்ப என்ன சொல்லுதுன்னா, 13/12/1963 பிறந்திருக்காரு. வயசு 62 வயசு முடிஞ்சு 63வது வயசு ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அவரோட ஜாதகம் எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் துலா ராசி, விசாக நட்சத்திரம். அவருக்கு நடந்துட்டு இருக்க திசை பார்த்தீங்கன்னா சுக்கிர மகா திசை. 13/5/2036 வரைக்கும் சுக்கிர மகா திசை. ராகு புத்தி 13/7/2026, அடுத்த மாதம் ஜூலை 13ஓட சுக்கிர திசையில் ராகு புத்தி முடியுது. சுக்கிர திசையில் குரு புத்தி ஆரம்பிக்குது.
இவர் ஜாதகப்படி குரு பகவான் ஆட்சி, சனீஸ்வர பகவான் ஆட்சி, சூரியன் ரொம்ப வலுவா இருக்காரு, சந்திரன் நல்லா இருக்காரு, செவ்வாய் புதன் கேது சுக்கிரன் எல்லா கிரகங்களும் நல்லா வலுவா இருக்கு. அப்போ வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஓரளவுக்கு நல்ல வலிமையான ஜாதகம். இப்போ கடந்த காலங்களில் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு ஓடிட்டு இருந்தார். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள கட்சி உள் பிரச்சனைனால பல பேர் கட்சியை விட்டு பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போறதுனால அதிமுக அழிஞ்சு போயிருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி அழியாது. அதிமுக நல்லபடியா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுக மீண்டும் எழுச்சி பெறும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. திருப்பி கட்சியை வந்து எல்லாரையும் உருவாக்கி நல்லா செயல்படணும், அவ்வளவுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியும் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சியும் இணையும். இதுல எந்த மாற்றும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டு கட்சியும் இணைஞ்சு இந்த கட்சியை வலுவுபடுத்துவாங்க. டிடிவி தினகரன் ஐயாவுக்கு நம்ம எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 10ல் வந்து குரு பவன் இருக்கார் கோச்சாரத்தில், 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உச்சம் வருவார். அந்த 10ல் சில பேருக்கு பதவி போகும், சில பேருக்கு 10ல் மந்திரியாக கூட ஆவாங்க. அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து கட்சி தலைவருங்கிறதுல எடுத்து அதிமுக ஒரு நல்ல போஸ்டிங் வருவார். எதிர்காலங்களில் மிக உயர்ந்த பதவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வெளியே சென்றிருக்கு. ஒரு சின்ன சில மைனஸ்லாம் இருக்குது, இந்த மாந்தி சம்பந்தமான குறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டாருன்னா நல்லா அமோகம் வந்துடுவார். அவர் மாதிரி ஒரு தெளிவாக பேச முடிய காரணமாக அவருக்கு வந்து குரு பவன் இருப்பார், குரு பவன் அமோகமாக இருக்கார். அதனால தான் அவருக்கு அந்த பேச்சு வந்து அவ்வளோ தெளிவாக பேசுவார். நல்ல எதிர்காலம் உண்டு. டிடிவி தினகரனுக்கு அதிமுகவில் கட்சி இணைஞ்சிரும். இணைஞ்சதுக்கப்புறம் நல்ல எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்குது. அப்புறம் ஏன் எடப்பாடி ஐயா மோகனை பற்றி கேட்டீங்க, மிதுனை பற்றி கேட்டீங்க. மிதுனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எடப்பாடியா வந்து கன்னியா ராசி 11ல் வந்து அவருக்கு வந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் வருவார். அந்த அடிப்படையில் எலெக்ஷனுக்கு முன்னாடி 10ல் குரு இருந்தார். அதனால அவர் இருந்த எதிர்கட்சி தலைவர் பதவியும் போயிட்டு அவர் கட்சிக்குள்ள குளத்தில் கொடுத்தவங்க இப்போ எல்லாமே போயிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. எல்லாம் நினச்சிட்டு அதிமுக எல்லாம் போயிட்டாங்க, அவர் மட்டும் தான் இருக்க போறாருன்னு. இனிமேனாச்சும் இந்த மாதிரி எடப்பாடி ஐயா மற்றவங்களாம் இணைச்சி, ஒரு டிடி தினகரன்லாம் இணைச்சி எல்லாத்தையும் பண்ணி கட்சியை வலு சேர்க்க பாருங்க. வலு சேர்த்தாதான் வர்ற உள்ளாட்சி தேர்தலில் ஏதாச்சும் ஜெயிக்கலாம். ஜெயிச்சாதான் அதிமுக கட்சி நல்லபடியாக இருக்கும், இல்லைன்னா எதிர்காலங்களும் சிறப்பாக இருக்காது. மிதுனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கட்சிக்குள்ள பதவி கொடுக்க மாட்டார் எடப்பாடி ஐயா, இப்போதைக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா தொழில்நுட்ப பிரிவு அந்த சம்பந்தமான ஆக்டிவிட்டியாக இருக்கலாமே தவிர கட்சி நிதியாக இப்போதைக்கு பவர் கொடுக்க மாட்டார். போக போக எதிர்காலங்களில் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இனிமேல் அதிமுக பொறுத்த வரைக்கும் கட்சியை வளர்க்கணும். அந்த வளர்க்குற வேலையை மிதுனை வச்சு மற்ற இளைஞர்கள் வச்சு நீங்கள் பார்க்கறது நல்லது. நல்லபடியாக சிறப்பான எதிர்காலம் அதிமுக உண்டு. நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.